இப்போ நாங்கள் மண்டெழுவு கடலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் இனி சாட்டுக்கு போகிறது தான் எங்களோட வேலையாக இருக்கும். பார்த்தீங்க நல்லா பழுத்த மாதிரி தான் கிடக்குது. இந்த கப்பல்கள் மாதிரி போட்டுகள் மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. இதில் பாருங்கள் மக்கள். இந்த காய்கஸ் வெல்கம் வந்த ஜப்னா போய் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோண்டாவிலேருந்து சாட்டிக்கு சைக்கிளை செல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யம் இதில் காணப்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். நான் போகிறேன், என்னுடைய 2-3 நண்பர்கள் போகின்றார்கள். கோண்டாவிலேருந்து சைக்கிளில் சாட்டிக்கு போகிற ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது இந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. எத்தனை மணியாக இருக்கும்? 10:30 இருக்கும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா மக்களே என்னென்னா, இப்போ நாங்கள் கோண்டாவிலேருந்து உப்புமடை சந்தி தாண்டி வந்து ஒரு கேக் ஸ்டோரில் போய் கொண்டிருக்கிறோம். இதில் என்னுடைய நண்பர்கள் பலர் கலந்து கொள்கின்றார்கள். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சாட்டிக்கு சைக்கிளில் போகிறது என்பது இது வரைக்கும் யாருமே போகல. ஆனால் நாங்கள் இன்னும் முறை போகிறோம். இதில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யம் இருக்குது மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மகாவிஷ்ணு சன்னிதான சிரம் செய்து புகழவாதத்தில் முருகன்மை மலரினால் அச்சிட்டு நல்லரும் பொறியியலாக நன்றி. வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோண்டா இருந்து வெளிக்கிட்டு அப்படியே பண்ண கடலுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் இனி அப்படியே சாட்டி பீச்சுக்கு போகிறது தான் வேலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யங்கள் இருக்கும். பாருங்கள் மக்களே. வணக்கம் மக்களே. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோண்டாவிலேருந்து சாட்டுக்கு வலிக்கிட்டு நாங்கள் அதுக்கு சைக்கிளை வலிக்கிட்டு நாங்கள் இது ஒரு புதிய ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஒலிக்கிட்டு ஏன்னா இந்த காணொலியில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யம் இருக்கும். என்னுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. அங்கே போய் நாங்கள் என்ன செய்வோம், பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நீங்கள் காணொலி மூலம் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ சென்று கொண்டு இருக்க ஒரு பழத்தை கண்டிருக்கோம். ஈச்சங்க. அந்த பழம் பாருங்க, ஈச்சங்க. இங்கே பக்கம் நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காதுங்க மக்கள். ஈச்சங்காய் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து நெடுந்தீவுக்கெல்லாம் போகிறீங்க இந்த ஈச்சங்காய் ஆயிரத்துக்கு. ஆனால் இதில் ஈச்சங்காய் இருக்குதுன்றா இவ்வளோ ஒரு அதிசயமாக மிக்க ஒரு செயல். வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பயணமானது மிகவும் இந்த மத்தியான டைமில் மிகவும் சிரமமாக இருக்குது இதால் போய் வாரது. ஆனாலும் நான் உங்களுக்காக இந்த பல வீடியோவில் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் மக்களே. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்த நீங்கள் வெகு தூரம் சென்று தான் நீங்கள் இந்த இடத்த காண்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சைக்கிளில் சென்று மிகவும் இலகுவான முறையில் இந்த வீடியோ எடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் சாட்டிக்கு நீங்கள் சைக்கிளில் போகிறதுண்டா மிகவும் ஒரு சொல்ல இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை நாங்கள் நடத்தி காட்டுறோம் அல்லவா. வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சாட்டிக்குள்ளே வந்துட்டோம். கல்லூர் கோண்டாவிலேருந்து சாட்டிக்கு வாரது, அதுவும் சைக்கிளில் வாரதுன்றா மிகவும் ஒரு சிரமம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்க நாங்கள் இன்றைக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் என்னுடைய நண்பர்களுடன். இப்போ நாங்கள் சாட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். சரியாக ஒரு 10 மணி உள்ள வழிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து சேர ஒரு 12:30 ஆச்சுது. நாங்கள் இங்கேருந்து கடலில் குளிக்கிறார்கள். குளிச்சுட்டு
இங்கேருந்து காய்ச்சிட்டு அப்படியே போகிறது தான். இது ஒரு அதிசயமாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கட்டாயம் வீடியோவை போடுவேன். இதை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பல்வேறுபட்ட வீடியோ இந்த சேனலில் இருந்து வரும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அன்றைக்கு பெருசாக சனம் அன்றைக்கு கிடையலை. அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் கேட்கச்சு, அது சேனலில் சனமாக இருக்குது, பெரிய ஃபன்னாகவும் இருந்தது. இது ஆனால் அப்படி ஃபன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் இது சும்மா வந்திருக்கிறோம் வீடியோ எடுக்கணுமன்றதற்காக. பெருசாக சனமண்டு இல்லை. இது அன்றைக்கி ஒரு கருவாட்டு வாசம் அடிக்குது, ஏனோ தெரியலை. இந்த போட்டுகள் மாதிரி தான் இந்த தண்ணீர் தொட்டிகளும் அமைச்சிருக்காங்க அவங்க வீடுகளில். இது சீமெந்தில் கட்டப்பட்ட ஒரு போட் தான். 8 கிராமங்கள்லாம் இருக்குது, பக்கத்து கிராமங்கள் இல்லை. கடற்கரை பிரதேசம் தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டுகள் இருக்குது பக்கத்தில். நான் நினைக்கிறேன் மீன்கள் பிடிக்கிறவங்க பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்கள். அதாவது பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணமானது மிகவும் ஒரு சிரமமானதாக காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா என்னென்னா, அங்கே மலைகள் வந்தது, ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட தடை தாண்டல்களை ஏற்பட்டு இப்போ நாங்கள் பண்ணைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கோண்டாயிலேருந்து பண்ணை வந்து பண்ணையிலேருந்து சாட்டிக்கு போய் மீண்டும் சாட்டியில் குளிச்சு முடிய போட்டு பண்ணையில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் அப்படியே துருவா கோண்டாளுக்கு போகிறது தான் எங்களோட வேலை. இந்த பயணத்தில் வெற்றிகரமாக நாங்கள் வீடு போய் சேரணும் மக்களே. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய முடிவு நெருங்குது. வணக்கம் மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ சாட்டிக்கு வந்து சாட்டியில் வந்து இப்போ குளிச்சு போட்டு ஒரு சிறிய ஒரு சோடாவும் மிக்சர் மூண்டு கொண்டு சாப்பிட்டு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இனி வலிக்கிட போகிறோம். இப்போ சரியாக 2 மணி. இங்கேருந்து சைக்கிளில் விளக்கி கொண்டு போனால் தான் நாங்கள் போய் சேர 3 மணி செல்லும். அப்போ நாங்கள் போகிறோம் மக்களே. இப்படியான பல்வேறுபட்ட காணொலிகள் என்னுடைய சேனல்லேருந்து வரும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நேயர்களே.